தெரியுது. எனக்கு பிடிச்சதா செஞ்சு வச்சிருக்க. வாசனை அப்படியே இழுக்குது பொண்டாட்டி. அப்படியா? ஸ்மெல்லே நல்லா இருக்கே, சாப்பிட்டா எப்படி இருக்கும்? ஆமா, என்னென்ன டிஷ் மாமாக்காக பண்ணிருக்கீங்க? என்ன நீயே வந்து பாரு. சிக்கன் கிரேவி, அடுத்து சிக்கன் குழம்பு. ஆமா, காய்கறிலாம் எதுக்கு வெட்டி வச்சிருக்கா? எல்லா காயும் போட்டு சாம்பார் சாதம் செய்ய போகிறேன். எனக்கும் கனிக்கும் சாம்பார் சாதம், உனக்கு சிக்கன் கிரேவியும் சிக்கன் குழம்பும். ஓகேவா? எம்மி எம்மி. சரி, இதெல்லாம் ரெடியாக எவ்வளோ நேரம் ஆகும்? ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இன்னும் கிரேவி மட்டும்தான், அப்புறம் ரைஸ், அவ்வளோதான். உனக்கு வேலை முடிஞ்சிருச்சா? வேலையெல்லாம் இன்னும் முடியலம்மா, பிரேக். சரி, எனக்கு ஒரு காஃபி மட்டும் போட்டு கொடுக்குறியா? சரி, ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணு. கிரேவி மட்டும் வத்திரட்டும், அதுக்கப்புறம் இதை இறக்கி வச்சுட்டு இதில் காஃபி போடுறேன். சரி. டாடி குட்டி டிவி வச்சிட்டு வெளிய போயிட்டாங்க. நம்மளும் டாடி மாதிரியே இத தொப்பு தொப்பு நடிப்போமா? டாடி மாதிரி மடியில இத வச்சிட்டு நம்ம தொப்பு தொப்பு நடிப்போம். ஜாலியா இருக்கும். ஓகே சார். ஓகே. யா. டப் 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 டப். அப்புறம் வேற என்ன டாடி பேசுவாங்க? சரிடா, நீ ரூமுக்கு போ, நான் காஃபி போட்டு கொண்டு வரேன். இங்க வெக்கையா இருக்கு பாரு. சரி. டப்பு 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 டப்பு. சரி சார். ஓகே சார். நாளைக்கு அனுப்பிச்சிடுறேன் சார். ஓகே சார். என்னாச்சுடா தனியா சிரிச்சிட்டு இருக்க? பொண்டாட்டி, சத்தம் போடாம இங்க வந்து நின்னு பாரு. நம்ம மகனை பாரு, லேப்டாப் வச்சுக்கிட்டு என்னென்ன பேசுறான்னு. டப்பு 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 டப்பு. ஹலோ மீனா, நான் சென்ட் பண்ணிட்டேன். ஏன் மீனா வேலை செய்யாம வச்சுக்கீங்க? டப்பு 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 டப்பு. அவனை பாத்தியாடி, லேப்டாப் தட்டும் போது ஒரு சவுண்ட் வரும்ல, அதை வாயிலே கொடுக்குறாரு அவரு. ஆமாண்டா, பார்க்க எவ்வளவு அழகா இருக்குல்ல. எஸ் சார். ஓகே சார். நாளைக்கு மெயில் அனுப்பிச்சிடுறேன் சார். டப் 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 டப். பாத்தியா, மெயிலுக்கு மயிலாம், நாளைக்கு மயில் அனுப்பிச்சிருவாராம் அவரு. பினிஷிங்ல ஒரு டப்பு டப்பு. போடா, என் மகனை கிண்டல் பண்ணாத. இந்த வயசுல எவ்வளவு அழகா பேசுறான்னு பாரு. ஒருவேளை நானும் சின்ன பிள்ளைல இப்படிதான் இருந்திருப்பேனோ? இருந்தாலும் இருந்திருப்ப. அதான் உன் மையன் உன்னை மாதிரியே வரான். All sons always be like a father. I'm right? ஆமா பொண்டாட்டி, எல்லா மகன்களுக்கும் அவங்க அப்பா தானே ஹீரோ. எனக்கு எங்க அப்பா மாதிரி. ஓகே ஓகே. ஓகே மீனா, நாளைக்குள்ள சென்ட் பண்ணிடுறேன். ஓகே மீனா. டப் 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 டப். பார்க்கவே எவ்வளோ அழகா இருக்கு பாரு. வா, நைஸா ரூமுக்குள்ள போவோம். அவன் என்ன பண்றேன்னு பார்ப்போம். சரிடி. யா யா யா. எஸ் சார். டப் 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 டப். கனிக்குட்டி, யார் கூட பேசிட்டு இருக்கீங்க? சும்மா இல்லைம்மா. டாடி மாதிரி பேச்சுனா எப்படி இருக்குன்னு பேச்சு பார்த்தேம்மா. அச்சோ அச்சோ, என் அழகு குட்டி. என் தங்க பிள்ளை, எவ்வளோ அழகா பேசுன தெரியுமா நீ? அப்படியாம்மா? நான் நல்லா பேசினேனா? டாடி மாதிரி பேசினேனா? டாடியை விட அழகாவே பேசுனீங்க. ஆமா கனிமா, அப்பாவே தூக்கி சாப்பிட்டுற போலயே, அவ்வளவு அழகா பேசுனீங்க நீங்க. டாடி, நான் பெருசாயி உங்கள மாதிரியே ஆவணும். அப்படி அடித்தாங்க. ஆமா டாடி, நானும் இந்த மாதிரி குட்டி டிவி வச்சுக்கிட்டு டப்பு டப்பு டப்புன்னு அடிச்சுக்கிட்டு காதுல அந்த இதை மாட்டிக்கிட்டு யார்கிட்டயோ பேசிக்கிட்டு வேலை பார்க்கணும். நீங்க வேலை பார்க்கும் போதெல்லாம் நான் பார்த்துட்டே இருப்பேன். எனக்கு ரொம்ப ஆச்சரியா இருக்கும். அதான் நீங்க இப்ப இல்லையா, அதை தூக்கி மடியில் வச்சுக்கிட்டு டப்பு டப்பு டப்புன்னு அடிச்சு வேலை பார்க்குற மாதிரி பண்ணிட்டு இருந்தேன். தங்க பிள்ளைமா. கனிமா, இன்னொரு வாட்டி அப்பாக்காக பேசி காட்டுங்கம்மா. இல்லம்மா, நீ அழகா பேசுன. அப்பா உன்னைய ஓரமா நின்னு பாத்துட்டு தான் இருந்தேன். எல்லாம் ஓகே தான் கனிமா. அது என்ன முடியும் போது டொப்பு டொப்பு டொப்பு. அதுவா டாடி, நீங்க அடிக்கும்போது டொப்பு டொப்புன்னு சத்தம் வரும்ல, நான் அடிக்கும்போது அது வரல. அதான் நானே டொப்பு டொப்புன்னு சொன்னேன். சரி சரி, வேற ஏதாவது அமுக்குனியாமா? இல்ல
ஓகே குட் பாய். ஆமா டாடி, நீங்க யாரும் மீனா மீனா சொல்வீங்களே, அவங்க யாரு? மீனாங்கிறது உன் சித்தி. சித்தினா அத்தை சித்தி மாதிரியா? சேச்சா அர்த்தா சித்தி மாதிரிலாம் இல்ல, உங்க அம்மா மாதிரின்னு வச்சுக்கலாம். உனக்கு இன்னொரு அம்மா மாதிரின்னு வச்சுக்கலாம். என்ன என்ன? இன்னொரு அம்மாவா? நிவேமா மாதிரி? அப்போ மீனாவும் எனக்கு இன்னொரு அம்மாவா? ஆமாண்டா மகனே. இந்த வாரண்டா உனக்கு, இந்த வாரேன். அப்படியா டாடி, மீனாவும் எனக்கு இன்னொரு அம்மாவா? இல்ல கனிமா, அம்மாவை வெறுப்பேத்துறதுக்காண்டி சும்மா சொன்னேன். அம்மா அப்பதான் கோவப்படுவா, ஜாலியா இருக்கும் அதான். ஏன் டாடி இப்படி பண்றீங்க? அம்மா கிட்ட அடி வாங்கணும்னு உங்களுக்கு அவ்வளவு ஆச்சியா? ஆமாண்டா, அம்மா என்னை அடிக்கும்போது ஜாலியா இருக்கும். அப்படியா? இப்ப சொல்ற மகனே, அந்த மீனா யாரு? சொல்லு. ஏதோ ரெண்டாவது அம்மா என்னென்னமோ சொல்லிட்டு இருந்த, சொல்லு இப்போ. வேணாம் பொண்டாட்டி, ஏதா இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலாம். நான் சும்மா விளையாட்டு தானே நீ சொன்னேன், அதுக்கு என்ன இப்படி கத்தி தூக்கிட்டு வந்திருக்க? நான் சும்மா உன்னை வேர்படுத்துறதுக்காக அப்படி சொன்னேன், அதுக்காக கத்தி தூக்கிட்டு வருவியா? ஒழுங்கா சொல்லு, மனசுல உள்ளதுதான் வார்த்தையா வரும். யார் அந்த மீனா? நான் 3 வருஷம் கோமால இருந்த கேப்ல அந்த மீனா சைடு கேப்ல கல்யாணம் பண்ணிக்கிட்டியா? சொல்றா. டாடி, நீங்க தானே ஆச்சப்பட்டீங்க அம்மா அடிக்கணும்னு. நல்லா வாங்குங்க. சொல்லு. அது வந்து இப்போ உண்மையை சொல்றியா இல்ல கத்திய வயிற்றுல சொருகவா? அடிப்பாவி, கட்டின புருஷன் மேல உனக்கு நம்பிக்கை இல்லையா? என்ன சொன்னாலும் நம்பிடுவியா? இந்த மாதிரிலாம் பேச்சு மாற்றக்கூடாது. அந்த மீனா யாரு அதை சொல்லு ஃபர்ஸ்ட். மீனா சித்தின்னு சொன்னாங்கம்மா. உங்களை மாதிரி இன்னொரு அம்மா சொன்னாங்கம்மா. அடப்பாவி, ஏன்டா இப்படி கோர்த்து விடுற? அவன் சொல்றது உண்மையா? ஏய், என்ன நான் விளையாட்டுக்கு சொன்னேன்னு சொல்லிட்டு இருக்கேன்? நீ என்ன என் ஆஃபீஸில் வேலை பார்க்குற ஒரு ஸ்டாஃப். பைத்தியக்காரி பைத்தியக்காரி, அதுக்காக கத்திய தூக்கிட்டு வருவேடி? ஆமா, என்னை தவிர வேற எவ்வளவு அம்மான்னு சொன்னா வயிற்றுலயே சொருகிடுவேன். சரிம்மா தாயே, விளையாட்டுக்கு கூட சொல்ல மாட்டேன் சரியா? அது ஓடி போய் எனக்கு காஃபி போடு. அடுப்பில் சிக்கன் கிரேவி வச்சுட்டு என்கிட்ட வந்து பேசிட்டு இருக்கா, என்னாச்சோ தெரியல. ஐயோ ஆமா. போ ஃபர்ஸ்ட் அதை போய் பாரு. வந்துட்டான் என்னைய கத்தி எடுத்து சொருகிறதுக்கு. புருஷன் மேல கொஞ்சம் கூட நம்பிக்கை இல்லை. ஓடி போ. சரி போறேன். என்ன டாடி, அம்மா அடிக்காம போயிட்டாங்க? அடிக்காம போயிட்டாளா? ரொம்ப எதிர்பார்த்த போல உங்க டேடி அடி வாங்குறத பார்க்க. ஆமா டாடி, நீங்க அடி வாங்கும்போது பார்க்க ஜாலியா இருக்கும். ஆமாண்டா, நான் அடி வாங்குறத பார்க்க உனக்கு நல்லா ஜாலியா தான் இருக்கும். சரி கனிமா, அப்பா வேலை பார்க்க போறேன், டிஸ்டர்ப் பண்ணாம அமைதியா உட்காந்துக்கோ. இல்லைன்னா வெளியில போய் விளையாடு சரியாப்பா? ஓகே டாடி. 10 லட்ச ரூபா பேங்க்ல இருக்கு, மேற்கொண்டு 15 லட்ச ரூபா பேங்க்ல தான் லோன் வாங்கணும். நான் தான் உன்கிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்கேன், பெரியப்பா கிட்ட கடனை வாங்கிக்கோன்னு. நீ கேட்கவே மாட்டேங்கிற. அது இல்ல மைத்திலி, 15 லட்ச ரூபாயா கேக்குறது மாமன்னார் கிட்ட போய்? ஒரு 5 லட்ச ரூபான்னா பரவாயில்ல, 15 லட்ச ரூபா சொலையா எப்படி கேக்குறது? மாமா கிட்ட ஒரு 5 லட்ச ரூபா மட்டும் வாங்கிக்கிறேன், மிச்ச 10 லட்ச ரூபாயை நான் பேங்க்ல லோனா வாங்கிக்கிறேன் சரியா? என்னவோ பண்ணு, என்கிட்ட எதுக்கு சொல்ற? ஏற்கனவே முடிவு பண்ணிட்டேன், அப்புறம் எதுக்கு என்கிட்ட சொல்ற? என்ன மைத்திலி இவ்ளோ கோவமா பேசுற? அப்புறம் வேற என்ன பேசுவாங்க? கடன் தான் வாங்குற, அது எங்க பெரியப்பா கிட்ட வாங்கினா என்ன? நான் தான் சொன்னேன்ல, எங்க பெரியப்பாவை நீ மாமனார நினைக்காதுன்னு. அது சரி வராதுமா. என்ன சரி வராது? வெளியில கடன் வாங்கினா வட்டி அதிகமா இருக்கும், அதுவே எங்க பெரியப்பா கிட்ட வாங்கினா வாங்கின காசை அப்படியே கொடுக்குற மாதிரி மட்டும்தான் வரும். அது லாபம் தானே நம்மளுக்கு. எதுக்கு தேவையில்லாம வட்டி கட்டுற? அப்பா, என்னாச்சு? ஏன் அம்மாவும் நீங்களும் சண்டை போட்டுட்டே இருக்கீங்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல குட்டிமா, அப்பாவும் அம்மாவும் சண்டையெல்லாம் போடல, சும்மா பேசிட்டு தான் இருக்கோம். அதெல்லாம் இல்லடா, உங்க அப்பா அம்மா பேச்சு கேட்கவே மாட்டேங்கிறாரு. நீயே அப்பாக்கு எடுத்து சொல்லு, அம்மா பேச்சு கேளுங்கப்பான்னு சொல்லு. எங்க அப்பா சொன்னா சரியா தான் இருக்கும். நீங்க ஒன்றும் சொல்ல வேணாம் எங்க அப்பாவுக்கு. என் பிரியா பாப்பா எப்பயும் அப்பாவுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவான். என்னடா பிரியாமா? ஆமாப்பா, அம்மா எப்பயும் தப்பு தப்பா தான் சொல்லுவாங்க. அப்பனு மகளும் சேர்ந்துக்கிட்டு என்னைய வாடுறீங்கன்னு அப்படியே அரஞ்சனை பார்த்துக்கோ. பாருங்கப்பா, என்ன உங்க முன்னாடி அடிக்கவே சொல்றாங்க அம்மா.
அவ கிடக்குறா. அம்மா உன்னை அடிக்க விட்டுருவேனா? அம்மா உன்னை அடிக்க வரும்போது அவ கைய பிடிச்சு அவளுக்கு 4 அடி கொடுத்துருவோன்னு. என்ன அடிச்சிருவேன் நீ? ஆ, அடிச்சிருவேன். எங்க அப்பா தைரியசாலி, அடிச்சிருவாங்க. முதல்ல வெளுக்க வேண்டியது உன்னை தாண்டி. இப்ப எதுக்கு இவ்ளோ கோவப்படுற? நான் என்ன சொன்னேன்? நான் ஏதாவது தப்பா சொல்லிட்டேனா? நான் ஏதாவது தப்பா சொல்லிட்டேனா? வெளியில கடன் வாங்குறதுக்கு எங்க பெரியப்பா கிட்ட வாங்குன்னு சொல்றேன். அது உனக்கு தப்பா தெரியுதுல? எல்லாத்தையும் நீயே முடிவு பண்றல, அப்புறம் எதுக்கு என் கிட்ட கேக்குற? எல்லாத்தையும் நீயே முடிவு பண்ணிக்கோ. அது இல்ல மைத்திலி. நீ எதுவும் பேசாத. உன் இஷ்டத்துக்கு என்ன பண்ணணுமோ பண்ணு. அப்படியே பெரிய பொண்டாட்டிகிட்ட சஜஷன் கேட்டுட்டு தான் எல்லாத்தையும் பண்ணுவாரு. இது வரைக்கும் எதை செஞ்சாலும் நான் உன்கிட்ட கேட்காம செஞ்சிருக்கேனா மைத்திலி? வேணாண்டா, ஏதாவது கேட்டுற போறேன். சரி, இப்ப என்ன பிரச்சனை உனக்கு? 15 லட்ச ரூபாயை நான் மாமா கிட்ட கடன் வாங்கணும், அவ்வளவுதானே? ஆமா, எங்க பெரியப்பா தரேன்னு சொல்லும் போது நீ எதுக்கு வெளியில வாங்குறேன்னு சொல்ற? அப்ப அவ்வளவு தூரம் அவர் சொல்றதுக்கு என்ன மதிப்பு? அதெல்லாம் சரிதான். அவங்க 2 பேரும் உன்னை மருமகனாவ நினைக்கிறாங்க, மகனை தானே நினைக்கிறாங்க. அப்போ நீ அவங்கள அப்பா அம்மாவை நினைக்கல, அப்படிதானே? சேச்சா, அப்படிலாம் இல்லை மைத்திலி. அவங்கள என்னோட அப்பா அம்மாவா நினைச்சதுனாலதான் அவங்களுக்கு கஷ்டம் கொடுக்க கூடாதுன்னு நினைச்சேன். என்ன கஷ்டம்? அவங்க என்ன ஏழையா? நம்ம ஒன்றும் அவங்க காசை வாங்கி வச்சுக்க போறது கிடையாது. கடனா வாங்கி திருப்பி கொடுக்க போறோம். சரிதான். அப்புறம் எதுக்கு தேவையில்லாம வாதாடிக்கிட்டு இருக்க இப்ப என்கிட்ட? நான் சொன்னதை மட்டும் செய். அதான் பேங்க் அக்கௌண்ட்ல 10 லட்ச ரூபாய் இருக்குன்னு சொன்னல, மிச்சம் 20 லட்ச ரூபாயை நான் பெரியப்பா கிட்ட கேட்குறேன். நீ நெல் மண்டி வச்சு வர லாபத்துல எங்க பெரியப்பா கடனை அடைச்சிரு. என்ன சரியா? அது கொஞ்சம் சிரிச்சுக்கிட்டே சொல்ல. ஏன் இவ்வளோ கோவத்துல சொல்ற? சிரிச்சுக்கிட்டே சொன்னாதான் உன் மரமண்டைக்கு புரிய மாட்டேங்குது. மரமண்டையா? நீங்க தான் மரமண்டை, எங்க அப்பா ஒண்ணும் இல்ல. என்ன சொன்ன பெரிய? இப்போ என்னைய என்ன சொன்ன? சுத்தி மரமா இருக்கு, அழகா இருக்குதான் சொன்னேமா. சூப்பரா பிரியமா. கிரேட் எஸ்கேப். இந்த வயசுலயே போய் உன்னைய நில்றி. என்ன சிரிப்பு? அடியில இருந்து எஸ்கேப் ஆகுறதுல என் மகன் என்னை மாதிரியே இருக்கால. சரி மைடியர் பொண்டாட்டி, நீ சொல்ற மாதிரி கேக்குற. கொஞ்சம் கோவமான முகத்தை மாத்து, பயமா இருக்கு எனக்கு. அப்பா, இப்பதான் முகம் பார்க்கவே அழகா இருக்கு. ப்ளீஸ் மைதிலி, அப்பப்போ கோவம் மட்டும் படாத, பார்க்க சகிக்கல. அப்போ என்னைய கோவப்படுத்தாம இரு. சரி, நான் பெரியப்பா கிட்ட பேசுறேன், சரியா? பேசினதுக்கு அப்புறம் அதெல்லாம் ஒன்றும் வேணான்னு சொன்ன மாவனே, அவ்வளோதான் உனக்கு. சரி சரி. ம், நான் மட்டும் அந்த நெல்மண்டி வாங்கிட்டேன்னா நான் இனிமே அந்த நெல்மண்டிக்கு ஓனர். இனிமே எவனுக்கும் பயப்பட தேவையில்லை. என்ன மைதிலி? ஆமாம் சரவணா, நீ அந்த மாதிரி கெத்தா உட்காந்து வேலை பார்க்குறத பார்த்து நான் ரசிக்கணும். இனிமே நீ யாருக்காகவும் பயந்து நடுங்க தேவையில்லை. உன்னோட இஷ்டப்படி நீ வேலை பார்க்கலாம். இது என்னோட எத்தனை நாள் கனவு தெரியுமா மைதிலி? நம்ம ஊர்ல ஒரு தொழில் பண்ணணும்னு. எங்க அப்பா தான் இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்க்க வேணாம், படிச்ச படிப்புக்கு வேலை பாருன்னு சொல்லியே என்னை மெட்ராஸ்க்கு அனுப்பிச்சு விட்டுட்டாரு. எனக்கு அந்த வேலையில ஆர்வம் இல்லாதனால கூட நான் அந்த வேலையை ஒழுங்கா பண்ணாம இருந்திருக்கலாம். நீ சொல்கிறது கரெக்டு தான். நம்ம எந்த வேலையில் ஆர்வமாக இருக்கோமோ அந்த வேலையை நம்ம ஈஸியாகவும் நல்லாவும் செஞ்சு முடிச்சிடுவோம். அதனால தான் சொன்னேன் நீ விவசாயமே பாருன்னு. உன்னை சொல்லியும் எந்த தப்பும் இல்லை. மாமா அப்படி சொன்னா நீ என்ன செய்வ? சரி, அதான் வந்துட்டேன்ல. இனிமே பாரு, சரவணா மாமா கலக்கும் கலக்க போறேன். வாழ்த்துக்கள் மாமா. நன்றி பொண்டாட்டி. இனிமே உன் வீட்டுக்கு நான் வரவே மாட்டேயா. நீயும் உன் புது பொண்டாட்டியுமா அங்கே சந்தோஷமா கொடுத்து நடத்துங்க. நான் அப்படியே போறேன். நான் இல்லைன்னா உனக்கு ரொம்ப சந்தோஷம் தானே. இந்த வயசான காலத்துல தான் நீ செய்யற கொடுமையெல்லாம் என்னால் பார்த்துட்டு இருக்க முடியாது. என் மகனும் அவ பொண்டாட்டி தான் முக்கியம்னு அவ பின்னாடியே போயிட்டான். நான் உன்னைய காதலிச்சு கல்யாணம் பண்ணேன். ஆனா நீ எனக்கு எப்படி துரோகம் பண்ணுவேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. நீ அவ கூட அடிக்கிற குத்தை என்னால பார்த்துட்டு இருக்க முடியலையா? அதான் நான் அந்த வீட்டை விட்டு வெளியில வந்துட்டேன். இனி நீ ரொம்ப சந்தோஷமாயிரு. இப்ப சந்தோஷமா? நீ தாலி கட்டி கூட்டிட்டு வந்த உன் பொண்டாட்டியை நடு ரோட்ல நிப்பாட்டிட்டல. சந்தோஷமா மாணிக்கம் உனக்கு? இந்த பாரு யாழ்னி, வாங்கினது மறந்துருச்சா? யோ மாணிக்கம், எங்க அம்மாவே பேர் சொல்லி கூப்பிடுவேன் நீ. பூஜா, என்ன பண்ற புஷ்பா? இன்னொரு வாட்டி என் புருஷன் என் முன்னாடி பேர் சொல்லி கூப்பிட்ட, இல்ல அவன் இவன் ஏதாவது மரியாதை இல்லாம கூப்பிட்ட, அவ்வளவுதான் உனக்கு. இல்லத்த, அவர் உங்களுக்கு துரோகம் பண்ணிட்டார்ல, அதனாலதான் என்னன்னு கேக்குறது
வாய மூடு. அதுக்காக என் புருஷனை பேர் சொல்லி கூப்பிடுவியா நீ? எனக்கும் என் புருஷனுக்கும் 1000 இருக்கும். இடையில நீ யாரு? சின்ன பிள்ளைனா சின்ன பிள்ளை மாதிரி இருந்துட்டு போயிடு. இந்த தேவையில்லாம பெரியவங்க விஷயத்துல தலையிடுற வேலையெல்லாம் வச்சுக்காத. புஷ்பா, மம்மி, எவ்வளோ தைரியம் இருந்தா நடு ரோடுன்னு கூட பார்க்காம என் பிள்ளைய கை நீட்டி அடிச்சிருப்ப நீ. அவளுக்கு எவ்வளோ தைரியம் இருந்தா என் புருஷனை என் முன்னாடியே பேர் சொல்லி கூப்பிடுவா. என்ன இருந்தாலும் அவளுக்கு மாமா இல்லையா? பெரியவங்களுக்கு எப்படி மரியாதை கொடுக்கணும்னு சொல்லி கொடுத்து வளங்க. தப்பு பண்ணிட்டு வந்தது உன் புருஷன், அதை என்னன்னு கேட்டா என் பிள்ளைவே நீ அறைவியா? இது என் புருஷனுக்கும் எனக்கும் இடையில உள்ள விஷயம். அதை கேட்க நீங்க யாரு? நாங்க யாரா? நான் உன் அண்ணன் பொண்டாட்டி. என் பொண்ணு அடிச்சது மட்டும் என் புருஷனுக்கு தெரிஞ்சா உன் உறவே வேணாம்னு சொல்லிடுவாரு. பெரியவங்களை மதிக்க தெரியாத உறவு எனக்கு தேவையே இல்லை. முதல்ல இந்த இடத்த விட்டு காலி பண்ணுங்க. என்ன புஷ்பா, நான் அவ்வளோ சீக்கிரம் போயிடுவேனா? நீ 2 வாட்டி என் மகளுக்கு உன் மகனை தரேன்னு சொல்லி ஏமாத்திருக்க. இதை நான் சும்மாவே விட மாட்டேன். இப்போவே இவ இவ்வளோ எதிர்த்து பேசுகிறா. நாளைக்கு என் மகனெல்லாம் கல்யாணம் பண்ணிட்டு வந்தா எங்களை வீட்டை விட்டு துரத்திடுவா அவ. என் மகனுக்கு இவ்வளோ விட நல்ல பொண்ணாக பார்த்து கல்யாணம் பண்ணி வைப்பேன் நான். முதல்ல நீங்கள் 2 பேரும் இந்த இடத்த விட்டு காலி பண்ணுங்க. வாடா பூஜா, நம்ம போகலாம். இனி ஒரு நிமிஷம் கூட இங்கே இருக்கக்கூடாது. இவளுக்கு ஒரு நல்ல பாடத்தை நான் வந்து கற்றுக் கொடுக்குறேன். நீங்கள் கற்றுக் கொடுக்குறதெல்லாம் இருக்கட்டும், முதல்ல இடத்த காலி பண்ணுங்க. போயா, போய் உன் புது பொண்டாட்டி கூட சந்தோஷமாயிரு. இனி உனக்கு எந்த தொந்தரவும் இல்லை. என்கிட்ட டிவோர்ஸ் கேட்குற நிலைமைக்கு வந்துட்டல நீ. நான் வேணான்னு முடிவு பண்ணிட்டல. ஏன் புஷ்பா, நமக்கு கல்யாணம் ஆகி 25 வருஷம் ஆச்சு. நமக்கு இப்போ ஒரு பேரன் இருக்கான். இந்த வயசுல உங்ககிட்ட டைவர்ஸ் கேட்டதுக்கே உனக்கு இவ்வளோ கஷ்டமா இருக்கே. நம்ம மகனும் மருமகளும் ஒருத்தருக்கு ஒருத்தர் உயிர்க்குயிரா நேசிச்சு எவ்வளோ பிரச்சனைகளுக்கு அப்புறம் கல்யாணம் பண்ணி அப்போவாச்சும் அவங்க லைஃப் நல்லா இருந்துச்சா? அதுவும் கிடையாது. இடையில இடையில எவ்வளோ கஷ்டம். அது எல்லாத்தையும் தாண்டி இப்பதான் ஒரு புது வாழ்க்கைய ஆரம்பிக்கிறாங்க. அப்போ போய் நீ அந்த பிள்ளைகிட்ட போய் டைவர்ஸ் கேட்குறியே, அப்போ அந்த பொண்ணுக்கு எவ்வளோ வலிச்சிருக்கும். அவங்க கல்யாணம் பண்ணி இன்னும் அவங்க லைஃப்பை ஒழுங்காவே வாழலை. அதுக்குள்ளேயும் நீ அந்த பிள்ளைகிட்ட போய் நீ நோயாளி, என் பையனுக்கு டைவர்ஸ் கொடுன்னு சொன்னா அந்த பிள்ளைக்கு எவ்வளோ கஷ்டமா இருக்கும். எல்லா பொண்ணுங்களும் 10 மாசம் தான் குழந்தைய சுமந்து பிரசவ வலியை தாங்குறது எதுக்குமா? தான் குழந்தைய ஆவலா அவ கையில வாங்குறது தானே. அந்த கொடுப்பனை கூட நம்ம மருமகளுக்கு இல்லாம போயிடுச்சுல. அவ குழந்தை பெத்தெடுக்கும் போது அவ என்ன நிலைமையில இருந்தா? அவளுக்கு ஒரு குழந்தை பிறந்தது கூட அவளுக்கு தெரியாது. அது பத்தாதுன்னு 3 வருஷம் கோமா. இந்த சோதனையெல்லாம் முடிஞ்சு அந்த பொண்ணு தான் புருஷனோடையும் மகனோடையும் தான் வாழ்க்கைய ஆரம்பிக்கலாம்னு நினைக்கும் போது நீ இப்படி வந்து சொன்ன அவ எங்கம்மா போவா? ஏங்க, அழுகாதீங்க. சரிங்க, இனிமே நான் யாரையும் எதுவும் சொல்லலை. சொல்றதுக்கு நான் இங்கே இருந்தா தானே. நான் போகிறேன். என்ன புஷ்பா இப்படிலாம் பேசுற? இதோ நம்ம மகனே வந்துட்டான். யார் வந்தா எனக்கு என்ன? போங்க, எல்லாரும் சந்தோஷமா இருங்க. நான் இருக்கிறது தானே எல்லாருக்கும் இடைஞ்சலா இருக்கு. நான் எங்கேயாச்சும் போகிறேன். பாருடா அம்மாவ வீட்டை விட்டு போறேன்னு சொல்லிட்டு இருக்கா. நான் வேணா பேசட்டுமா அங்கிள்? வேணா பொண்டாட்டி, நான் பேசிக்கிறேன் எங்க அம்மா கிட்ட. நீங்க 2 பேர் போங்க. ஆமாடா மருமகளே, நம்ம போவோம். அவன் வச்சு அவங்க அம்மா வச்சு. சரிங்க அங்கிள். மா, என்னம்மா இதெல்லாம்? யாரும் என்கிட்ட பேச வேண்டாம். நான் வேணான்னு முடிவு பண்ணி தானே தனியாக போய் இருக்கிறேன். இனிமே நான் எதுக்குடா உனக்கு? என்னம்மா? மா, இப்போ மட்டும் எதுக்குடா அம்மா அம்மான்னு கூப்பிடுற? என்னைய பாருங்கம்மா. உங்களுக்கு என்னம்மா? நான் அவளுக்கு டைவர்ஸ் கொடுக்கணும், அவ்வளோதானம்மா. அவளை விட்டுட்டு நான் பூஜாவை கல்யாணம் பண்ணிக்கணும், அதானம்மா. நான் சொல்றத ஒரே ஒரு வாட்டி மட்டும் கேளுங்க. அதுக்கப்புறம் நான் எடுத்த முடிவு சரியா இல்லையான்னு நீங்களே சொல்லுவீங்க. என்னைய பாருங்கம்மா. என்னடா சொல்ல போற? நான் சொல்றதை கேட்டா உங்களால தாங்கிக்க முடியாதுமா. இத்தனை நாள் இந்த விஷயத்த யார்கிட்டயும் சொல்ல முடியாம நான் எவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன்னு எனக்கு தாம்மா தெரியும். தினமும் செத்து செத்து பொழைச்சிட்டு இருக்கேம்மா. உங்ககிட்ட சொல்லி புலம்பலன்னா நீங்க என் மேல அவ்வளோ கோவமா இருக்கீங்க. அதனால யார்கிட்டயுமே என்னால இந்த விஷயத்த சொல்லி புலம்ப முடியலம்மா. என் மனசுக்குள்ளேயே போட்டு புழுங்கிக்கிட்டு இருக்கு. தினம் தினம் இதை நினைச்சு நினைச்சு செத்து பொழைச்சிட்டு இருக்கேம்மா. என்னப்பா, என்ன விஷயம்?